ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி அதிரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நடுவில் அதிரசம் ஈஸியாக வர்றதுக்கு, நல்லா வர்றதுக்கு டிப்ஸ் சொல்கிறேன். எடுத்து வச்ச அரிசி மாவில் கசகசாவை போட்டிருக்கேன். கசகசா வந்து ஒரு கடித்து சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட் கொடுக்கறதுக்காக கசகசா போடுறது. இது மாவு எவ்வளோ அப்படின்னா, அதிரசம் செய்ய 1.25 கிலோ மாவு, 1 கிலோ வெல்லம். இது வந்து ஏலக்காய் பொடி. அந்த அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கோம்ல, அதில் வந்து ஏலக்காய் தூளையும் தூவிக்கிறேன். எப்போவுமே மிக்சியில் அரைச்சாலும் சரி, மிஷினில் அரைச்சாலும் சரி, அரிசி மாவு அரைச்சிட்டு வந்த உடனே அதிரசத்துக்கு கிளறி வச்சிடணும். காயக்கூடாது. மாவு ஈரமாக இருக்கும்போதே கலந்து வச்சிடணும். இப்போது வெல்லம் 1 கிலோ வெல்லம் எடுத்து அதை நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி, பாகு பதம் தான் இதில் முக்கியம். கரைஞ்சி வந்தால் பத்தாது. இதை வந்து கரைச்சிட்டு அதை வடிகட்டிட்டு இந்த பாகு பதம் தான் பார்க்கணும். பாகுப்பதம் தக்காளி பதம் மாதிரி வரணும். அதாவது உருட்டினா நல்லா உருட்ட வரணும். இது இளம் பதமாக இருந்தால் அவவும் சரியாக இருக்காது, ரொம்ப முருகி போனாலும் நல்லா இருக்காது. அதனால் இப்படி தண்ணியில் ஊற்றி பார்த்தா நம்மளுக்கு தெரியும். நல்லா உருட்ட வரும்போது அந்த பாகுக்கு கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துடலாம். அதிரசத்துக்கு பாகு வெல்லம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ எடுத்து வச்சுருக்க மாவு, அதாவது 1 கிலோ மாவு. எப்பயுமே வந்து கரெக்டாக இந்த அளவுக்கு இந்த அளவுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு வெல்லத்துக்கு ஏற்ற மாதிரி, மாவுக்கு ஏற்ற மாதிரி கூட குறைய மாவு பிடிக்கும். அதனால் நம்ம எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் 1.25 கிலோ அரிசி மாவுன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கிட்டா நம்மளுக்கு தேவைப்படும் போது போட்டுக்கலாம். இப்போது இந்த வெள்ளைப்பாகை எடுத்து நல்லா அதில் ஊற்றி நல்லா கலந்து விடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலக்கலாம். மொத்தமாக ஒரேடியாக ஊற்றிட வேண்டாம். அழகாக கலந்து விட்டுறணும். இது கலக்கும் போதே தெரியும் மாவு இன்னும் கொஞ்சம் பிடிக்குமா, வெள்ளைப்பாகு இன்னும் கொஞ்சம் பிடிக்குமா என்னங்கிறது நம்மளுக்கு தெரியும். தேவைப்படும் போது நம்ம ஊற்றிக்கலாம். ஆனால் அளவுன்றது இந்த அளவு வச்சுக்கலாம். 1.25 கிலோ அரிசி மாவுக்கு இது வந்து 1 கிலோ வெல்லம்னு எடுத்து வச்சுக்கலாம். ஆனால் அரிசி மாவு எக்ஸ்ட்ரா பக்கத்தில் நம்ம வச்சுக்கலாம். கரெக்டாக நம்ம அது மாதிரி அரைக்க போகிறது இல்லைல்ல, அதனால் எக்ஸ்ட்ரா அரிசி மாவு அரைச்சி வச்சுருந்தாலும் நம்ம பக்கத்தில் வச்சுருந்துட்டு தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். இப்போது நம்ம கிண்டும் போதே தெரியும் இன்னும் கொஞ்சம் மாவு போடணுமா என்னங்கிறது. அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் கூட குறைய போட்டுக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் எடுத்து நம்ம போட்டுக்கலாம். இது கொஞ்சம் கிளுக்கிளுன்னு இருக்குது. ரொம்பவும் லூஸாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் டைட்டாக இருக்கக்கூடாது. அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். கடைசியில் போட்டு நல்லா கலந்து விடலாம். இப்போ நம்ம கசகசா போட்டிருக்க மாதிரி சுக்குத்தூள் போட்டாலும் இது ஒரு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். தேவைப்படுறவங்க அப்படி போட்டுக்கலாம். அந்த கசகசா எதுக்குன்னா, நம்ம ஒவ்வொரு தடவையும் கடிக்கும் போதும் அந்த கசகசா வாயில் கடிப்படும். அது நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம கலந்து வச்சது இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்படி இருந்தால் போதும் மாவு. இது ஊற வைக்க போகிறோம், உடனே எடுத்து செய்ய போகிறதில்ல. அப்படி வச்சுருந்து நாளைக்கு செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். எத்தனை நாள் வேணாலும் வச்சுருந்து செய்யலாம். மாவை முதல்ல இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும். இது மேலே வந்து கொஞ்சம் காயாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் எண்ணெய், இது கூட கொஞ்சம் நெய் கூட ஊற்றினாலும் இன்னும் வாசமாக இருக்கும். இது அப்படி ஊற்றி அப்படி தட்டி அப்படி தூக்கி மூடி வச்சிட வேண்டியதான். நம்ம தேவைப்படும் போது எடுத்து சுட்டுக்கலாம். இது வந்து 1 வாரம் வரைக்கும் கூட வெளியில் வைக்கலாம். அதுக்கு மேலேன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு தான் சுடணும். உடனே செய்கிறத விட கொஞ்சம் ஊற தான் அந்த இனிப்பு நல்லா உள்ள மாவில் பிடிச்சி நல்லாயிருக்கும். இப்போது செய்யலாம். இப்போ நல்லா இதை வந்து ஒரு பிளாஸ்டிக் கவரில் எண்ணெய் தடவி அதில் வந்து இந்த மாவை எடுத்து கொஞ்சம் உருண்டையாக உருட்டி, நல்லா உருண்டையாக அழகாக உருட்டி, அதுக்கப்புறம் அதை பிளாஸ்டிக் கவர் மேலே வச்சு தட்டி எண்ணெய் காய வச்சு போட்டு எடுக்க வேண்டியதான். இந்த எண்ணெய்ங்கிறது வந்து ரொம்ப ஹையில் வச்சு ரொம்ப காயக்கூடாது. ஓரளவுக்கு சிம்லேயும் கொஞ்சம் மீடியம்லேயும் வச்சு செஞ்சால் நல்லாயிருக்கும். உள்ளேயும் நல்லா வெந்து நல்லாயிருக்கும். இது மாதிரி ஒன்று ஒன்றா தட்டி போட்டு எடுக்க வேண்டியது தான். இது ஈஸியான வேலை தான், ஆனால் மலைப்பாக தோணும். ஆனால் செஞ்சு பார்க்கும்போது ஆசையாக இருக்கும். இப்போ தேவைக்கு மட்டும் அதிரசம் செஞ்சுட்டு மீதி மாவை அப்படியே வச்சுருந்துட்டு நம்மளுக்கு எப்போ வேணுமோ அப்போ கூட செஞ்சுக்கலாம். சுட சுட சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், ஆறுனாலும் நல்லா தான் இருக்கும். இதை வந்து எண்ணெயை வந்து கொஞ்சம் லேசாக ஒரு ப்ரெஸ் கொடுத்தா உள்ளே இருக்க எண்ணெய்லாம் வடிஞ்சிரும். அதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி சாப்பிட வேண்டியதுதான். இந்த ப்ரிப்ரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இன்னும் எஸ்ஆர்எம் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த மாதிரி பாரம்பரிய பலகாரங்கள்லாம் செய்கிறதே குறைஞ்சி போச்சு. எல்லாம் வந்து ஆர்டர் பண்ணோமா, வாங்கினோமா, சாப்பிட்டோமான்னு இருக்கும்.
ஆனால் அப்படிலாம் இல்லாமல் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா அது மன நிறைவையும் மகிழ்ச்சியும் கொடுக்குங்கிறது நிச்சயம். மீண்டும் இது போல் ஒரு ரெசிப்பியில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.